நம்ம பிறந்ததே எதுக்குன்னு வச்சிருவோம். நாங்கள் அதை கொண்டாடவே மாட்டோம். சினிமாக்குள்ள போனால் விட மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. டீ கடையில் போனால் நீங்கள் வெளியிலே உட்காருங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இன்னமும் வேலை பண்ண தர மாட்டுறாங்க. நீங்கள் வேறு ஜாதி குறிக்காரம் வேணாம். சாப்பாடு கொடுக்குறோமா இல்லையா, அங்கே வந்து சரக்கு இருக்கணும். சரக்கு. நீங்கள் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் ஆக்சுவலாக இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தான் காதி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுதா? புரியல. எங்களுக்கு வீடு கொடுத்த சாமி சார் அவர், அதனால வந்து அவரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எப்போவுமே. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இது வரைக்கும் பண்ண சிட்டிஸ் அண்ட் ஷோஸில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறது, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நிறைய இடங்களில் டென்ட்டில் இருப்பாங்க, ஆர் வந்து க்ளோசஸ்ட் வீடுகளுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்குறப்போ தமிழில் வந்து நரிக்குறவர்கள் அப்படிம்பாங்க, இங்கிலீஷில் ஜிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஐம் டேக்கிங் திஸ் பிளாட்ஃபார்ம், ஓகேவா? ஒரு சொசைட்டியாகவே நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தாண்டி வந்துடுறோம். பட் யார் நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம சொசைட்டியில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட லைஃப் என்ன, வாழ்க்கை முறை என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எனக்கு பர்சனலாக இருக்குது. நான் அது எல்லாத்தையும் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஆனால் ஒரு சமூகமாகவே நிறைய பேர் வந்து உங்களை பற்றி தெரியாமல் இருக்கிறது இந்த சமூகமே பண்ணக்கூடிய ஒரு தவறுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதை பிரேக் பண்ணுங்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ உங்களோட பேர் ப்ரோ? வெங்கடேஷ். வெங்கடேஷ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 7வது படிச்சிட்டேன். 7வது படிச்சிருக்கீங்க. உங்கள் வீடு எங்கே இருக்குது? ஜிப்சி காலனி, நரிக்குறவர். ஜிப்சி காலனி. நரிக்குறவர் காலனியா? அது என்ன சொல்லுவீங்க? கோட்டூர்புரம். ஓகே. நீங்கள் வந்து? என் பேர் வந்து வேளாங்கண்ணி. நான் வந்து பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். என்னை வந்து நான் திருவான்மியூரில், அங்கே வந்து நரிக்குறவர் பெரியார் நகர்னு சொல்லுவாங்க. ஓகே. அங்கேருந்து தான் வந்து எனக்கு இங்கே ஆழ்வார்பேட்டையிலேருந்து சரஸ்வதின்னு ஒரு மேம், அவங்க வந்து எங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அப்போல்லாம் வந்து சின்ன குழந்தை. அப்போ வந்து அவங்க கூப்பிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து அலோட் பண்ணாங்க, நீ படிமா, நீ படித்தா எங்களுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அபயம் ஸ்கூலில் சேர்த்தாங்க. அங்கே வந்து +2 வரைக்கும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜானகியில் கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அங்கே பிகாம் வரைக்கும் முடிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. மேரேஜ் ஆனது அப்பாவுக்கு கஷ்டம் இருந்ததுனால உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? நான் அப்பா வந்து 2015 வந்து இறந்துட்டாரு. ஓகே. எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அந்த வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க, பண்ணிட்டீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அதுலேருந்து வந்து கல்யாணம் ஆனால் எங்களதில் வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போகக்கூடாது. அதே நான் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் சொன்னீங்களா, சொல்லி பார்த்தீங்களா? இல்லை நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன். இல்லை, நான் லவ் மேரேஜ் பண்ணதுனால வந்து என்னோட. அப்போ நீங்கள் இன்னும் நிறைய சொல்ல முடியும்ல, லவ் மேரேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக சொல்ல முடியும்ல? சொல்ல முடியும், ஆனால் நான் தான் லவ் பண்ணேன். அப்புறம் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்பா இறந்துட்டாரு, இந்த மாதிரி வந்து தேவைக்கு வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து தங்க முடியாது. ஏன்னா சின்னோண்டு வீடு, அந்த வீட்டில் வந்து 4 அண்ணனுங்க, 2 அக்கா, அதில் நான். அதனால் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேறு நம்ம தனியாக போய் படிச்சுக்கலாம், நம்ம வந்து நம்ம தேவைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி அந்த இதில் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். சப்போஸ் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வேலைக்கு போகக்கூடாதுன்னு அந்த அந்த நேரத்தில் வந்து நான் யோசிக்காமல் தப்பு பண்ணதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் படிச்சிருந்தாலும் எனக்கு அது யூஸாக தான் இருக்குது. ஏன்னா 4 எழுத்து எனக்கு புரிஞ்சிருக்குது. அப்புறம் வந்து நான் 4 பேர்கிட்ட வந்து தெளிவாக பேசுவேன். யார்கிட்டையும் வந்து தப்பாக எதுவும் சொல்ல முடியாதுல்ல. யாராவது என்னை வந்து கேள்வி கேட்டால் நான் அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிவிடுவேன். அதனால் உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? வேலைக்கு போகணுன்னா இப்போ எனக்கு 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்து வளர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு போக முடியும். ஆனால் உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது வேலைக்கு போகணும். பட் இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க. ஆனாலும் நானே மணி வியாபாரம் பண்ணுவேன். அதுவும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே. மணி வியாபாரம்னா? மணினா நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து மணி வியாபாரம் தான் பண்ணுவாங்க. இந்த பாசி மணி, ஊசி மணி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து நாங்கள் மணிகள் வாங்கிட்டு வந்து நாங்களே வந்து உக்காந்து அதுக்கு டிசைன் போடுவோம், கோத்து இந்த மாதிரி பெசநகர் அந்த ரோட்டோரமாக அங்கே கடை போட்டு உக்காருவோம். அது வந்து சேல்ஸ் பண்ணுவோம். அது சேல்ஸ் பண்ணாதான் எங்களுக்கு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, எங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானது அதெல்லாம் நாங்கள் வாங்க முடியும். எவ்வளோ ஒரு நாளுக்கு earn பண்ண முடியும்?
ஒரு நாளுக்கு வந்து இப்போ திருவிழா டைம்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படி வந்து கிடைக்கும். அது வியாபாரம் பொறுத்து தான் இருக்குது. சராசரியாக வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் அப்புறம் வந்து 500 ரூபாய் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் கிடைக்காது. ஒரு சில நேரத்தில் ஒன்றுமே கூட கிடைக்காம போகும். ஒரு சில நேரத்தில் 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். அது வந்து ஆட்டோக்கே போயிடும். ஆனால் நாங்கள் முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி சம்பாரிச்சிருப்போம்ல அந்த 600 ரூபாய் 700 ரூபாய் அதை வச்சு அன்றைக்கி எங்கள் பொழப்பு ஓட்டுவோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போவாங்க. அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க? பேப்பரு. அவர் வந்து 7வது படிச்சிருக்கிறாரு. எங்கே வேலை பார்க்குறாங்க? வேலைக்குன்னா கம்பெனி வேலைகளை போல் எங்கள் கூட மணி வியாபாரத்துக்கு வருவார். அப்படி வரலன்னா இந்த அட்டை வாட்டர் கேனு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவார். அதை எடுத்துகிட்டு வந்து அதை பிரித்து கடையில் போடுவோம். அதை போட்டு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், இல்லை ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு சமாளிப்போம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ப்ரோ? நானும் மசாலா வேலை பண்ணுறேன் சார். அதே தான். வாட்டர் கேன் அட்டை. அது என்ன வேலை சொன்னீங்க? மசாலான்னு சொல்லுவாங்க. மசாலானா அது எல்லாம் கலந்தது. கலந்து வரும். அட்டை பேப்பரு வாட்டர் கேன் கலந்து வரும். போய் போட்டா 600 கிடைக்கும். எங்கேருந்து இந்த பேப்பரு ஒரு அதான் ரோட்டோரமாக கிடைக்கும், இந்த தொட்டிகளில் கிடைக்கும். நாங்கள் வந்து வீட்டில் வந்து கை கால் எல்லாம் கழுவிடுவோம், குளிச்சுடுவோம். பொறுக்கிறதுக்கு போனால் அப்படி தான் எடுத்துகிட்டு வரோம். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அது ஒரு பை மாதிரி தைச்சி வச்சுக்குவோம். நாங்கள் அந்த பை தைச்சி வச்சுக்கின்னு அதில் அட்டை எடுத்து போடுவோம், பேப்பரை எடுத்து போடுவோம், வாட்டர் கேன் எடுத்து போடுவோம். அதை வந்து ஒரு மூட்டையாக சேர்த்து ஒரு வாரம் சேர்த்து வச்சு அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உட்காந்து அதை பிரித்து அது கடைக்கு வேலைக்கு போடுவோம். ஓகே. இப்போ உங்களுக்கு குழந்தை வேறு இருக்குது, நீங்கள் 2 குழந்தை. அவங்க என்ன வயசு? என் பொண்ணுக்கு வந்து இப்போ 5.5 வயசு ஆகுது. என் சின்ன பொண்ணு இப்போ தான் பிறந்தா. அது உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது? எனக்கு 28. ஓகே. 5.5 வயசு. உங்களுக்கு எவ்வளோ வயசு? 21. ஓகே. அவங்க ஸ்கூல் போகிறாங்களா? என் பொண்ணு 1வது போகிறேன். நான் அவளை அனுப்புகிறேன் ஸ்கூலுக்கு. ஸ்கூல்னு இங்கே கோட்டுப்பாரத்தில் சேர்த்துருக்கேன். ஓகே, நைஸ். உங்களுக்கு வந்து இந்த பாசி அந்த இது சொன்னீங்கல்ல, அது வீட்டில் ஏன் வந்து எப்போவுமே அந்த ப்ரொஃபஷனை சுற்றியே இருக்கீங்க? வேறு ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போகணும்? அது எங்களுடைய தொழில். அது விட்டு வெளியில் வர முடியல. ஏன் வர முடியல? இப்போது சில பேர் வேலைக்கு போகிறதா மாத சம்பளம் வரும்ல, அந்த மாத சம்பளம் வர வரைக்கும் நம்ம எப்படி ரன் பண்ணுறது, அது எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த அன்னைக்கு செலவு வந்து அன்னைக்கு வர்ற காசை வச்சு நீங்கள் பண்ணுறதுனால ஒரு மாதம் வெயிட் பண்ணி கடைசியில் வர சம்பளத்தை வச்சு ஓட்ட முடியாதுல்ல, அது ரன் பண்ண முடியாது. ஒரு மாதம் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வர மணி பெட்டராக. நீங்கள் வந்து அது எப்படி சொல்கிறது, முதலீடு பண்ணுவீங்க. நம்ம வந்து இது மாதிரி வாங்கி வச்சுக்கணும், இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கின்னு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு நம்மளுக்கு தேவையானது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து இருக்கிற வீடு இவ்வளோண்டு தான், சின்ன வீடு. அந்த வீட்டில் வந்து ஒரு நாள் எலி இருக்கும், ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு போச்சு, அது நம்மளுக்கு தெரியாது. ஸ்டோர் பண்ணி வைக்க இடம் இல்லை, எல்லாம் கீழே தான் வச்சுருப்போம். நம்மளுக்கு கேஸ் கூட ஆன் பண்ண தெரியாது, ஸ்டவ் தான். அந்த ஸ்டவ்வில் இல்லைன்னா அடுப்பு, இது 2 தவிர நம்மளுக்கு விறகு வச்சு தான் செய்வோம். இப்போ கிருஷ்ணால் கூட இப்போ தர்றதில்லை, ஏன்னா கிருஷ்ணால் அந்த இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை விறகு எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு தான் இப்போ சமைச்சு சாப்பிட்றோமே. கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணலாம்ல? அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா 10க்கு 10 தான். அதில் வந்து நான், என் வீட்டுக்காரு, எங்கள் அத்தை, என் 2 குழந்தைங்க அப்படி இருக்கிறதுனால அது எங்கே வைக்கிறது? அது குழந்தைங்க விளையாடுற டைமில் வந்து அவங்களுக்கு தெரியாது, அது ஆன் பண்ணி விட்டாங்கன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும். உங்களுக்கு வேறு எங்கேயும் வேலை பார்க்கணுன்னு தோணலையா ப்ரோ? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் அதான் மசாலா. இப்போ உங்களுக்கு அதை தாண்டி வேறு வேலை பார்க்க தோணலையா? வேலை பார்க்க தர மாட்டேங்க. ஆமாம், ஏன் தெரியலையே நம்மளுக்கு. நீங்கள் வேறு ஜாதி குறிக்காரன் வேணாம் தர மாட்டோங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் ஸ்டார்டர்ஸ் நான் சொல்கிறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது, அது யாருனாலும் அப்ளை பண்ணி யாருனாலும் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எனக்கு தெரில. நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான் கோட்டுப்புறம். நீங்களும் பிறந்ததுலேருந்து? நான் பிறந்ததுலேருந்து திருவான்மையூர் தான் சார். நான் இப்போ வந்து இல்லை தண்டல் வாங்கி கொஞ்சம் எங்களுக்கு அந்த மழை 2015 மழை எல்லாம் பெஞ்சதில்லை, அதில் தண்ணியிலெல்லாம் வந்து குழந்தை வச்சுக்கின்னு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்டல் வாங்கி அதை சேமித்து வச்சு வீடு காட்டுறோம். பட் தண்டல்னா எனக்கு கடன் லோன் இல்லை, லோனில் பேங்க்கில் லோன் வாங்குவோம்.
இப்போது நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஆனால் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கண்ணா, நாங்கள் வந்து வாரம் வாரம் உங்ககிட்ட 10,000 ரூபாய் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து சரிம்மா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அவர் எங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவார். கொடுத்துட்டு போயிட்டாருன்னா நாங்கள் வாரம் வாரம் அவர் வருவார். ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை வருவார், இல்லை செவ்வாய்க்கிழமைனா அப்படி வருவார். அப்படி வரும்போது அவர்கிட்ட வாங்கின காசை நாங்கள் வச்சுக்குவோம். வச்சுக்கின்னு அந்த பேப்பருக்கு இல்லை மணி வியாபாரத்துக்கு அந்த மாதிரி போயிட்டு கிடைக்கிற காசில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அந்த மிச்சம் காசு சேமித்து வச்சு அவர் வரும்போது அந்த வாரத்துக்கு 1000 ரூபாய் எடுத்து வச்சுடுவோம். அவர் கட்டிடுவோம். அப்படியே கட்டி கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு. எவ்வளோ நீங்கள் 10,000 ரூபாய் வாங்குனீங்கன்னா எவ்வளோ திருப்பி கட்டுவீங்க மொத்தம்? ஏதாவது ஐடியா இருக்கா? 10,000 ரூபாய் வாங்கினோன்னா அவர் 1000 ரூபாய் வட்டி எடுத்துக்குவார், மீது 9,000 ரூபாய் கொடுப்பாரு. அப்புறம் நம்ம கட்டும்போது 10,000 ரூபாய் சேர்த்து கட்டிடுவோம். 1000 ரூபாய் வட்டி. வட்டி 1000 ஒரு ரூபாய் 10 வாரத்துக்கு. 10 வாரத்துக்கு. ஓகே. அந்த மாதிரி வாங்கி கட்டி இப்போ அந்த கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இப்போ நாங்கள் வீடு கட்டுறோம். திருவான்மியூரில் வீடு கட்டியிருக்கோம். வீடு கட்டி இப்போ அது பாதியிலே நின்றுச்சு, காசு இல்லைன்னு சொல்லிட்டு பாதியிலே. ஸோ வீடுக்கு லேண்டும் வாங்குனீங்க, நிலம் வாங்கி கட்டுறீங்க? நிலம் இல்லை, அப்போ வந்து எங்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த வீடு, அது இடம் கொடுத்தாரு. இடம் கொடுத்து கொஞ்சம் வீடு இவ்வளோண்டு தான், 10க்கு 10 இருக்கும். இந்த ரூமில் தான் இருப்போம். அந்த வீட்டில் இந்த ரூம் சைஸ் தான் இருக்கும் எங்கள் வீடு. அதுலேயே சின்னதாக ரெஸ்ட் ரூம்லாம், பாத்ரூம்ஸ். முன்னாடியெல்லாம் வந்து பாத்ரூம்ஸ் எல்லாம் வெளியில் தான் போய்க்கின்னு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து நீங்கள் ஏன் பாத்ரூம் கட்டினா என்ன, நீங்கள் ஏன் வெளியில் போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க நம்மளுக்கு இப்போ புரியுது இல்லை. அப்போல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் வந்து புரியாது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு எல்லாமே தேவைப்படுது, நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். நாங்கள் பாத்ரூம் கட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் பாத்ரூம் இல்லை, வெளியில் பாத்ரூம் இருக்கும், அங்கே காசு கொடுத்து போயிட்டு வரோம். நீங்கள் வெளியே போயிட்டு வர்றப்போ உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் ஏதாவது மாறணும்னு யோசிக்கிறீங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை இப்போ எல்லாமே சரியாயிடுச்சா? பிரச்சனை சினிமாக்கு போனால் பாவடை போடாத, சினிமாக்குள்ள போனால் விட மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. ஆமாம், அது ஒரு பிரச்சனை ஆச்சுல. அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன தெரியல நம்மளுக்கு, அவங்க தான் சொல்லணும். நாங்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ வந்து எங்களதுல இதுதான் எங்களோட பாரம்பரிய ட்ரெஸ்ஸு. இதை தவிர நாங்கள் வேற மாற்ற. நாங்கள் வேஷ்டி கட்டுற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பாரம்பரிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்க. பாரம்பரிய ட்ரெஸ்ஸை மாற்ற சொன்னால் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் இல்லையே, உங்களை மாதிரி தான் நாங்களும் போட்டிருக்குறோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஆடைங்க ஒழுங்காக இருக்கணும். சினிமாவை தாண்டி வேற எங்கே பிரச்சனை வருது? சினிமா பிரச்சனை அங்கே தான். ஒரு டீ கடையில் போனால் நீங்கள் வெளியிலே உட்காருங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இன்னமும் இருக்கு. ஒரு சில இடத்துல நாங்களும் கேட்டிருக்கிறோம். மற்றவங்க வாங்குற மாதிரி தானே எங்ககிட்டயும் நீங்கள் காசு வாங்குறீங்க, காசு கூட கொடுத்தா உங்களுக்கு அது தீட்டா அப்படின்னு சொல்லிவிடுவோம். கடவுள் 2 ஆணு பெண்ணு பேருக்கோம். நாங்கள் ஒன்று தான், எங்கேப்பா ஒரு உயிர் தான். அதுக்கு மேலே ஒன்றும் உள்ள சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் வெளியே இருங்க, உள்ள வராதீங்க, கொடுக்க மாட்டேன், வெளியே நில்லு, நான் வாங்கி தரேன். மால்ஸ்க்கெல்லாம் போகிறது, மால்ஸுக்கு போனால் நாங்கள் பேண்ட் போட்டு போவோம். அவங்க பரவாயில்ல, நாங்கள் அப்போ இதே மாதிரி தான் சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு டீசெண்டாக போவாங்க, சாரி கட்டிட்டு. நீங்கள் டீசெண்டாக போகிறதே இல்லை, இதுவே இது உங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அல்ல, ஆனால் அது நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன்னா, அதை டீசென்ட்னு சொல்ல வைக்கிறதே வந்து தப்புங்கிறேன். இதுதான் டீசென்ட், இது டீசென்ட் இல்லைங்கிறதே ஒரு தவறான செய்கிறாங்க. இன்னைக்கு டீசென்ட்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து டீசென்ட் கிடையாது. நீங்க வந்து எவ்வளவோ கரெக்டா இருக்கீங்க. நாங்க வந்து இப்படிதான், நாங்க எங்களோட ட்ரெஸ் நாங்க இப்படிதான் போட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, இல்ல வரக்கூடாது, போங்க வெளியில அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடை ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி வந்து ஒரு உணவு எல்லாரோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். கரெக்டா, நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது நம்மளோட சாய்ஸ். அதுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? சாப்பிட்றதுல வந்து ஏதாவது பிரச்சனை? இல்ல, சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை, ட்ரெஸ்ஸில் தான் மோஸ்டா பிரச்சனை வந்து நிற்குது. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உங்களோட டே எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து என்ன மொழி பேசுவீங்க வீட்டில்? அதுக்கு மொழி பேர் வந்து தெரியாது. ஆனால் எங்கள் மேம் சொன்னபடி அந்த மொழி பேர் வந்து வாகுரியோ போலியோன்னு சொல்லுவாங்க. மேம் யாரு? எனக்கு படிக்க வச்சாங்க அவங்க சரஸ்வதி மேம். அவங்க ஒரு புக்கு காமிச்சாங்க, இதில் வந்து அந்த பேர் இருக்குது, நீ பார்த்துக்கோ, உனக்கு பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. வாகுரியா போலியோங்கிறது தான் பேசு. வீட்டில் உங்ககிட்ட நீங்கள் யோசிச்சதே இல்லையா என்ன மொழி பேசுறீங்கன்னு? என்ன மொழி? இப்போ நம்ம ஊரில் சொல்கிறாங்களே, தமிழ்ங்கிறாங்க, தெலுங்குங்கிறாங்க, ஹிந்திங்கிறாங்க, இங்கிலீஷுங்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ தமிழில் பேசுகிறீங்கல்ல, அது தமிழ்னு புரியுது. ஆனால் எங்களுதில் அப்படி கிடையாது. தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும், தெலுங்கு வரும், கர்நாடகா வரும், மலையாளம் வரும், உருது வரும், அப்புறம் வந்து அப்படி எல்லாம் கலந்தது தான் எங்கள் மொழி. அதுக்கு வந்து எழுத்துன்றதே கிடையாது.
ஓகே. இப்போ நான் படிச்சிருக்கிறதுனால இப்போ எனக்கு என் பாஷை புரியும். ஆனால் நான் வந்து எழுதலாம். எப்படின்னா எப்படின்னா இப்போ மொழிக்கு எழுத்து இருக்கா? இப்போ உங்களை பார்த்து நீங்கள் தான் காதி அப்படின்னு சொன்னால் சாப்பிடு உங்களுக்கு புரியுதா? புரியல. ஆனால் வந்து எனக்கு புரியுது. அதை வந்து நான் இப்போ படிச்சிருக்கிறேன். தான் காதினா தா போடுவேன், காதினா கா போடுவேன். தமிழ் அப்படி நான் எழுதுவேன். தான் காதினா நீங்க சாப்பிட்டீங்களாண்ணா? தான் காதி தான்னா எந்த மொழியில இருந்து வந்து? அது மொழி இல்லை, அந்த மொழி. காதினா இதுல வரும், அந்த ஹிந்திக்காரங்க பேசுவாங்கல்ல அதுல வரும் காதி மட்டும். தான்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு பானி பீதினா தண்ணி குடிக்க தண்ணி, அது ஹிந்தி வரும். அது வரும் எங்களுதுல பானி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி அவங்க எல்லாருமே சென்னை தானா? தாத்தா பாட்டி சென்னைனா இப்போ எங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் சென்னை தான் இருக்கும். அவங்களுடைய தாத்தா பாட்டினா அது எங்களுடைய முன்னோர்கள் எப்படி வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இல்லை, ஏன்னா வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வீட்டில் வேற ஒரு மொழி பேசுறீங்க. அந்த மொழி வந்து ஆனால் எல்லா லாங்குவேஜும் இருக்குங்கிறீங்க. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அது எப்படின்னா இப்போ நான் எங்களுக்கு குழந்தை பிறகுது இல்லை, அந்த குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் அப்பா அம்மான்னு கற்றுக் கொடுக்குறீங்களா, அதே மாதிரி தான் எங்களுக்கும் இந்த பாஷை கற்றுக் கொடுப்பாங்க. குழந்தைய சொல்லுவாங்க பா பா, அம்மான்னு சொல்ல மாட்டாங்க, ஆயான்னு தான் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயான்னு சொல்றீங்க, எங்களுதுல பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோம் உங்களதுல பாட்டினா எங்களுதுல அம்மான்னு தான் அர்த்தம் வரும். ஆனா அது கேலி பண்ணுவாங்க. ஆனா அது உங்களுக்கு கேலியா இருக்கலாம், அது வந்து எங்களோட தாய்மொழி. அது ஸோ உங்களுக்கு கல்யாணம் எங்க நடந்துச்சு? எங்களுக்கு கல்யாணம்னா வீட்டில எல்லாம் நாங்க வைக்க மாட்டோம். எங்களுக்குன்னு நாங்க ஒரு இடம் பார்த்துக்குவோம். இப்போ நாவலூர், வேளச்சேரி அந்த மாதிரி வந்து எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் காலியாக இருந்ததுன்னா அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இது பந்தல் மாதிரி போட்டுக்குவோம். பந்தல் மாதிரி போட்டுட்டு எங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம். மாமா, அக்கா, அண்ணன், சித்தப்பா அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட வண்டி காசுக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டு வருவோம். வண்டி காசுனா போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸ், பஸ் ஏறி வர்றதுக்கு நாங்கள் காசு கொடுத்தா தான் அவங்க வருவாங்க, இல்லைன்னா வர மாட்டாங்க. அது உங்க சம்பிரதாயம், நீங்கள் தான் வாங்கி எல்லாருக்கும் தரணும். ஓகே, வளையல் வாங்கி தரணும். இப்போ வந்து அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணம்னா மாப்பிள்ளையும் பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதா பார்த்துக்குவாங்க, கேட்டுடுவாங்க. நடுவில் யாராவது ஒருத்தங்க நின்று கேட்பாங்களா? கேட்பாங்க, இல்லையான்னு கேட்பாங்க. விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வெத்தலை பாக்கு வச்சு மாத்திக்குவாங்க. அதுதான். எது வெத்தலை பாக்கு வச்சு? தட்டு யாரு? இவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மாவா இல்ல அந்த பொண்ணும் பையனுமா? பொண்ணோட அப்பாவும் பையனோட அப்பாவும் நிச்சயதார்த்தம் மாதிரி. அதுக்கப்புறம் கல்யாணம். கல்யாணம் அதை நான் சொன்னல ஒரு இடம் பார்த்து வச்சுட்டு அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டு 2 நாள் அங்க இருப்பாங்க. 2 நாள் அங்க எப்படி இருக்க முடியாது? வெறும் இடம் நீங்களே அங்கேதான் படுத்துக்குவோம், அங்கேதான் நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாம் வரும், அங்கேயே படுத்துக்கிறோம். அது வந்து ஆனா சேஃப் இல்ல. நீங்க வீட்டுல நீங்க வீடு இல்லன்னு சொன்னா பரவாயில்ல, உங்க வீடு இங்க தானே இருக்குது, நீங்க போயிட்டு வந்துடலாம்ல. அதுக்கு ஒரு செலவு இருக்குல்ல. அப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு செலவு இருக்கும், அவங்களுக்கு வண்டிக்கு செலவு இருக்கா. இருக்கிற காசை வச்சு கல்யாணம் பண்றதா அவங்களுக்கு கொடுக்கறதான்னு தானே பார்ப்பாங்க. அதுக்கு அங்கேயே நாங்க தங்கிடுவோம். பூச்சி கடிக்குதோ எது கடிக்குதோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். நம்மளுக்குன்னு ஏற்ற மாதிரி துணிங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே தங்கிடுவோம். நீங்கள் வந்து அந்த இது பண்ணுவீங்கள்ல, மஞ்சள் நீராட்டு பண்ணுவீங்கள பொண்ணுங்க வயசுக்கு வந்தா. எங்களதுல வந்து பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் அப்போ பண்ண மாட்டாங்க, கல்யாணம் அப்போ தான் பண்ணுவாங்க. மஞ்சள் நீராட்டு மாதிரி ஒரு வெள்ளை துணி வாங்கி அதில் பழங்கள் வச்சு இடுப்பில் கட்டி விட்டுடுவாங்க. இடுப்பில் அந்த துணியை கட்டி வச்சு அதில் பழங்கள் போட்டு அந்த என்ன சொல்கிறது, அப்பளம், சாத்துக்குடி, ஆப்பிள், திராட்சை அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஒரு அண்ணங்காரங்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, அக்காக்காரங்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, மாமா கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா கை கொடுப்பாங்க, பொம்பளைங்க இருந்தாங்கன்னா இப்படி கட்டி இப்படி அணைச்சி இது பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அவங்களுக்கு தேவையானது நீ வாங்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வைப்பாங்க காசு, இல்லை கையில் கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் மாதிரி வாங்குவாங்க. வயசு பசங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குவாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க. ஜென்ஸுங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பெரியவங்க இருந்தால் தான் வாங்குவாங்க, சின்ன பசங்கன்னா வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி முடித்து அதை கட்டி வச்சிடுவாங்க ஒரு நாளுக்கு. மறாவது நாள் வந்து
கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. காலையில கல்யாணம் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் ஓப்பன் பிளேஸ்ல தான் வச்சிடுவாங்க. பந்தல்கள் பாட்டு வைப்பாங்க, பாட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. சின்ன சின்ன பசங்க பெரியவங்களும் எது கொடுக்குறோமோ இல்லையோ, சாப்பாடு கொடுக்குறோமோ இல்லையோ, அங்க வந்து சரக்கு இருக்கணும். சரக்கு முக்கியமா அதுதான். அது இருந்தாதான் காசு சாப்பிடுவேன் நான், இது மட்டும்தான். சரக்கு இருந்தா அவங்களுக்கு ஒரு ஒயின் சும்மா தான், ஒயின். ஒயின், அப்படி இல்லைன்னா நம்ம லோக்கல் சரக்கு இருக்கும்ல அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்துடுவோம் நாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு அது மாதிரி வாங்கி கொடுத்துடுவோம். சின்ன பசங்களுக்கு எல்லாம் கிடையாது, பெரியவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது மாதிரி வாங்கி கொடுத்துடுவோம். அவங்களுக்கு நல்லா ஜாலி. குழந்தைங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி, அது வந்து ஒரு பார்ட்டி மாதிரி. அது அது இருந்தாதான், அது இல்லைன்னா சண்டை வச்சிடுவாங்க. சண்டை வந்துடும். நீ தரல, நீ எதுக்கு கொடுக்குற, இப்போ கல்யாணம் கூப்பிடாதே நீ, நான் வர மாட்டேன், அப்படி ஒரு சண்டை வைப்பாங்க. அது எல்லா கல்யாணத்திலயும் நடக்கிறது தான். இதே எங்க கல்யாணம் அப்படிதான் சார். அது பிரச்சனை பண்ணாங்கன்னா அன்னைக்கு அவள்தான். ஐயோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சா? 19 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. அந்த பொண்ணு வயசு தெரியல சார். தெரியலையா? உங்க பொண்டாட்டியோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? 7வது படிச்சேன், அப்படியே என் மாமா வீட்டுல போயிட்டேன், இன்னும் வரல நான். அவங்க 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 லவ் மேரேஜ் தான் அவங்களும். ஆனா வந்து உங்களுக்கு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதா? லைக் அவங்களோட பிறந்த நாள் தெரியுமா? என்னைக்கு பர்த்டே கொண்டாடுவாங்க? அதெல்லாம் நம்மள கிடையாது சார். நீங்க என்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு 14 7ஆம் தேதி 7ஆம் மாசம் அப்படி. அப்ப அன்னைக்கு வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்களா? நம்ம பிறந்ததே எதுக்குன்னு வச்சிருவோம், நாங்க அதை கொண்டாடவே மாட்டோம். ஆனா இப்போ என் பொண்ணுக்கெல்லாம் 5 வயசு வரைக்கும் நான் கொண்டாடி இருக்கேன். சூப்பர். சரி, எனக்கு இது சொல்லுங்க, கல்யாணம் அப்புறம் எப்படி நடக்கும்? ஓகே, எல்லாருக்கும் பார்ட்டி வச்சிருவீங்க. பார்ட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு வெள்ளை துணி கொடுத்துடுவாங்க. அவங்க அது ஃபுல்லாக ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த வெள்ளை துணி சுற்றிக்குவாங்க பொண்ணு. பையனுக்கு வந்து வேஷ்டி மாதிரி கொடுத்துடுவாங்க. இந்த சைடு வந்து ஒரு மாமரம் மாதிரி ஒரு குச்சியில் வந்து மா இலையில கட்டிடுவாங்க, அந்த சைடு மா இலை கட்டிடுவாங்க. அப்புறம் ஒரு மண் மாதிரி சேர்த்து ஒரு சேர் மாதிரி பண்ணுவாங்க சின்னதாக, அதில் வந்து இப்படி உட்கார வைப்பாங்க. அந்த சைடு ஜென்ஸ் உட்கார வச்சுடுவாங்க, இந்த சைடு லேடிஸ் உட்கார வச்சுட்டு ஒரு எண்ணெய் மஞ்சள் அதை வச்சு பொண்ணோட சைடில் இருக்கிறவங்க வந்து பொண்ணுக்கு தடுவாங்க, இங்கே எல்லாம் தடுவாங்க, பையனுக்கு தடுவாங்க. 7 தடவை தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு நைட்டில் வந்து அவங்க அம்மா கட்டுவாங்க பொண்ணுக்கு. என்னது? தாலி வந்து நைட்டு வந்து இப்போ இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா இவங்க அம்மா வந்து நைட்ல அவங்க ஒய்ஃபுக்கு இவர் கட்ட மாட்டாரு, அவங்க அம்மா தான் கட்டுவாங்க. விடிய காத்தால 5 மணிக்கு வந்து இதே சாங்கியம் பண்ணி இவர் கட்டுவார். இப்படி கட்டினாதான் 2 தடவை. ஏன்னா பொண்ணுக்கும் மாமியாருக்கும் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்ல கட்டுவாங்க. சாமி மூட்டையில எடுத்து வந்து நாங்க வைப்போம், எடுத்து நாங்கள் தாலி காட்டுவோம், கட்ட சந்தோஷமா இருக்கணும் நீங்க, அப்படி ஆசீர்வாதம் தருவாங்க எங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. காலையில இவர் கட்டி முடிஞ்சிச்சுன்னா ஆள்தான் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்தவங்கள பார்த்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் கல்யாணம் நடந்தவங்கள வந்து சாப்பாடு செஞ்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாள் இல்லைன்னா ஒரு 2 நாள் அங்கேயே இருப்போம். ஏன்னா அந்த வாசனைக்கு வந்து ஏதாவது காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 நாள் அங்கே இருப்பாங்க. இப்போ நீங்க ஃபோன்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றோம். இப்போ எல்லாம் ஸ்மார்ட் போன் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ படம்லாம் பார்ப்பீங்களா? என்ன படம் பார்ப்பீங்க? எம்ஜிஆர் படம் இருக்கும். இப்பெல்லாம் எம்ஜிஆர் படம் இன்னும் பார்க்குறீங்களா? அது எங்களுக்கு வீடு கொடுத்த சாமி சார் அவரை நாங்கள் மறக்க முடியுமா சொல்லுங்க? எங்க அப்பா கூட போடுவீங்களா? போடுவோம் சார். எங்களுக்கு நம்மளுக்கு நல்லது பண்றவங்கள எப்போதுமே நாங்க வந்து மறக்க. சோ அதனால எம்ஜிஆர் உங்களுக்கு வீடு கொடுத்ததுனால இன்னும் எம்ஜிஆர். ஆமா, அவர் வந்து எங்களுக்கு வந்து தூக்கி விட்டாரு. ஏன் இவங்களை வந்து நீங்க விரட்டுறீங்க, ஏன் இவங்களும் நம்மள ஒருத்தவங்க தானே அப்படின்னு பேசியிருக்கிறாரு சார் எங்களுக்காக. அதனால வந்து அவரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் எப்பவுமே. சொல்லுவாங்க நிறைய பேர், இவங்க எதை மறந்தாலும் எம்ஜிஆரை மட்டும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். எது கடவுள் போனாலும் அது பாட்டு தான், அவர் பாட்டு தான். இப்போ கூட ஒரு கல்யாணம் நடந்ததோ காது கூத்து நடந்ததோ இல்லை குழந்தைங்க வயசுக்கு வந்து இப்போ எல்லாம் நாங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றோம் சார். விஜய் குழந்தைங்களுக்கு கேக் வெட்டுறது, விஜய் பாட்டு, நடிகர் எல்லா பாட்டு போடுவோம். எல்லா பாட்டு போட்டாலும் எம்ஜிஆர் பாட்டு விட மாட்டோங்க சார். ஃபர்ஸ்ட் அது பாட்டு போட்டு எம்ஜிஆர் பாட்டு, ஜெயலலிதா பாட்டு, விஜய், அதான் நாங்க புதுசா கட்டிக்கிட்டோம். அந்த பாட்டு போடும். அவர் வந்து என் அம்மா எடுத்தாங்க. என்னது அது பாட்டு
நாங்கள் உங்க அம்மா அந்த பாட்டுல இருக்காங்களா? இருக்கிறாங்க. நடிச்சிருக்காங்களா? ஓ சூப்பர். சின்ன சின்ன வயசு இருக்கும் அவங்க அம்மா எல்லாம். எங்க அப்பாக்கெல்லாம் அவர் கை கொடுத்து ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. போட்டோ எல்லாம் பிடிச்சிருக்கிறாரு. எங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனார் எங்களை, யாரை மறந்தாலும் எம்ஜிஆரை மறக்க கூடாதுமா. அவர் வந்து நம்மளுக்கு சில பேர் நம்மளை வந்து மதிச்சது கூட கிடையாது, ஆனா அவரை நம்ம வந்து இந்த சமுதாயத்துல இருக்கிறோன்னு காமிச்சவர். இப்போ எப்படி ப்ரோ சென்னையில இப்போ இருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களோட லைஃப் எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கஷ்டமா எது இருக்கு. கஷ்டமா இருக்குது? கல்யாணம் பண்ணி எல்லாச்சும் ஆயிடுச்சு. ம். அது தீக்க எப்படி தீக்கலாம்? இந்த எப்படி தீக்கலாம்? எதை தீர்க்கிறது? 7 லட்சம் கடன். கடன். 7 லட்சமா? ஆமாம். அவருக்கு கல்யாணம் ஆகி கடன் வாங்கி தான் இப்போ உங்களதுல வந்து வரதட்சணை நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுப்பாங்க. ம். எங்களுதுல வந்து வரதட்சணை வந்து பையனுங்க தான் தருவாங்க. பையன் வீட்டுல இருந்து வரதட்சணை. வரதட்சணை ஏன்னா அவங்க கிட்ட ஏன் வரதட்சணை வாங்குறான்னா, எங்க பொண்ணை வந்து பத்திரமா பாத்துக்கணும், ம். நல்லா வச்சு காப்பாற்ற. காசை வாங்கிட்டா எப்படி பாத்துக்க முடியும்? அவங்க பயப்படுவாங்கல்ல, மற்ற பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட வாழணும், மற்ற பொண்ணுங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பொண்ணோட வீட்டில். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த 7 லட்சம் ரூபாய் வந்து கடன் இருக்குல்ல, நீங்க வாங்கி அதை கொடுத்துருக்கீங்க. அந்த 7 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட கொடுத்தா நீங்களே ஒரு வீடு கட்டி சந்தோஷமா இருப்போம். அதுதானே நான் சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சு, அது பேரண்ட்ஸுங்களுக்கு அவங்களுக்கு புரியணும் இல்லை. அவங்க வந்து எப்படின்னா, மாப்பிள்ளைகிட்டேருந்து எதுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்குறோன்னா, நம்ம பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்க. அவரே வந்து அந்த கஷ்டத்தை தெரிஞ்சுக்கினாதான் நம்ம பொண்ணு விட்டுட்டு போக மாட்டார். இப்போ அந்த 7 லட்சம் ரூபாய் வச்சு அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு தெரியல சார். அவங்க வந்து அவங்க செலவு, அவங்க பிள்ளைங்களுக்கு, அவங்க பையன் பையன் வீட்டில் வாங்கினாலும் பிரச்சனை, பொண்ணு வீட்டில் வாங்கினாலும் பிரச்சனை தான். உங்களுக்கு வந்து இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ ஆர் நம்ம மக்கள் சைட்ல இருந்து, சென்னை மக்கள், நீங்க சென்னையில இருக்கிறதுனால இதை கேட்குறேன், மக்கள் வந்து என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களை வீடு கட்டி தரணும் கவர்மெண்ட்ல இருந்து வீடு கட்டி தரணும். ஒரு பாத்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். இப்போ உங்களை மாதிரி நாங்களும் வாழணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளோ ஒரு நார்மல் வீடு எதிர்பார்க்குறீங்க நீங்க வந்து, ஒரு பெட்ரூமும் கிச்சனும் தான் கேட்குறீங்க. நீங்க வந்து ரொம்ப அதிகமா கேட்கல, ஒரு பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் தான். ஏன்னா நாங்களும் வந்து இந்த ஸ்டவ், இந்த அடுப்பு அதை வச்சு யூஸ் பண்றது பக்கத்துலேயே வச்சு செஞ்சு சாப்பிடணும். ஏன் நம்மளும் நின்றுன்னு இந்த கேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், நார்மலாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இடம் இல்லை நம்மளுக்கு. இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு மாற்றிக்குவோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ரொம்ப நாளாக சின்ன வயசுலேயே நினச்சிட்டு இருந்தேன், நிறைய விஷயங்கள் நான் தவறாக நினச்சிட்டு இருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் ஸ்கூல் போயிட்டு வருவேன், நான் சொன்னேன் பழனியில் நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஆட்டோவில் ஸ்கூல் போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நிறைய டென்ட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீசனலாக இருக்கும். லைக் பழனியில் திருவிழா இருக்கிறப்போ இருக்கும், அந்த சூரசம்மாரம் அது நடக்கும். அது முடிஞ்சிருச்சுன்னா அங்கே டென்ட் இருக்காது. ஸோ அப்போ மட்டும்தான் வந்துட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. அப்போனா வந்து இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கல்ல, அப்போது திருவிழா டைமில் நல்லா கூட்டம் வரும், நம்ம மணிங்க வாங்குவாங்க, நம்ம பொருட்கள் வாங்க. அந்த மணிக்கு ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? அந்த மணிக்கு ஸ்பெஷாலிட்டினா எதுவும் இல்லை, அது கலர் போகாது. எங்கேருந்து அந்த மணியெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க? ஆக்ரா டெல்லியிலேருந்து வருது. அதை போய் ரயிலில் போயிட்டு 3 நாள் ஆகும். ரயிலில் போகிறாங்க, டிக்கெட் போட்டால் 3 நாள் போகும். இப்போ போகிறாங்க, ஒரு 5 பேர் போடுறாங்க, போயிட்டு ஒரு வாரத்துக்கு வந்துடுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை வந்து நம்ம இன்னும் உலகத்தில் நிறைய பேர் வந்து வேறு வேறு மூலைகளில் இருக்கிறவங்களுக்கு ஆர்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பாரம்பரியமாக நீங்கள் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலை. இதை வந்து எனக்கு தெரில நம்ம ஊரில் இதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சந்தையில், ஒரு மார்க்கெட்டில் போடுறோன்னா, ஒரு அமேசான் மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க. இது வந்து ஒருத்தன் யூஎஸில் இருக்கிற ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு கலை ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆக்ராவில் இருக்கிற ஒரு கல் எடுத்து சென்னையில் ஒருத்தங்க செஞ்சு அதை நம்ம நியூயார்க்குக்கு அனுப்ப முடியும்னா, அதுக்கு வந்து அவங்க உங்களோட உழைப்பை வந்து நல்லா மதித்து உங்களுக்கு வந்து ஒரு விலை கொடுத்து அதை வாங்கிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அது ஏதாவது பண்ணணும்னு வீட்டில் யாராவது பேசியிருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவும் பேசினது கிடையாது. நீங்க பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஆக்சுவலா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அமேசான் தெரியும்ல உங்களுக்கு? அமேசான்ல விற்கிறது எப்படின்னு தெரியுமா? அது இன்னும் நான் கற்று ஒண்ணுமே இல்லை, யூடியூப்ல போய் சும்மா அமேசான்ல எப்படி விற்கணும்னு பாருங்க. அப்புறம் வந்து
அதில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அது ஒன்றுமே இல்லை, உங்கள் கையிலேயே ஃபோன் இருக்கலாம், அதிலே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். வந்து உங்ககிட்டேருந்து அதை வாங்கிட்டு போய் அவங்களே அனுப்பிச்சி வச்சிருவாங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கீங்களா? பெருசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி நிறைய வந்துருச்சு இப்போ புதுசாக. அது ஒரு எக்ஸாம்பிள் தான், அமேசான் நிறைய கம்பெனிஸ். சரி, நானுமே வந்து இதில் என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு கலை, அதை வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷனல் சந்தையில் போய் வைக்கணும். இது வந்து இதோட வாழ்க்கை வந்து மெரினா பீச்லயும் பெசன்ட் நகர் பீச்லயும் முடிஞ்சிடக்கூடாது. இது வந்து சான் பிரான்சிஸ்கோ பீச்சுக்கும் போகணும், கரெக்டா? ஸோ அங்கே வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது தான் என் மைண்டில் இருக்குது. நான் அதுக்கு ஒரு மேபி இன்ஸ்டாகிராமில் ஐ வில் ஸ்டார்ட் அ பேஜ், ஐ வில் ஸ்டார்ட் போஸ்டிங் தேர் ஸ்டஃப். ஐ டோன்ட் நோ, நான் எப்போ இதை பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே பண்ணுவோமே. நீங்களே வந்து எனிவே நீங்கள் டச்சில் இருங்க, நம்ம வந்து ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணுவோம், இது எப்படி போஸ்ட் பண்ணலாம். அதோட ஸ்பெஷாலிட்டின்னு நீங்கள் வந்து அது கலரே போகாதுங்கிறீங்க. அது மணி நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு சோப் போட்டு கழுவுனா கூட அது கலர் போகாது. 10 வருஷம் அது அப்படியே எங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க சொல்ல, நானே அப்படியே வச்சிருக்கேம்மா, அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஒன்று கொடுத்துட்றேன், எனக்கு ரொட்டேஷன் திருப்பி புதுசாக அடுத்து வாங்க முடியல உங்களுக்கு, அதுவே கையில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. இப்போ மணி எங்களுக்கு யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்கு கோத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நாங்கள் வந்து வீட்டில் உக்காந்து நீங்கள் என்ன டிசைன் சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து கோக்குறது, இல்லை டிசைன் போடுறது, இல்லை டைலர் கற்றுக் கொடுக்குறது அப்படியெல்லாம் சொன்னால் நாங்கள் டக்குன்னு புரிஞ்சு ஐ வில் டூ சம்திங் அபவுட் திஸ். கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் யோசிக்கிறேன். பட் மற்றபடி மக்கள்கிட்ட நீங்கள் மெயினாக சொல்கிறது வந்து உங்களை இந்த ட்ரெஸ்ஸை வச்சு எதுவும் குறை சொல்லாமல் இருந்தால் நல்லது. ஆமாம். அப்புறம் வந்து இந்த கடைக்குள்ளே வர்றாங்கன்னா நிறுத்துறது ரொம்ப பெரிய தப்பு. அதை வந்து பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய கடைகள்லேயே இந்த தவறுகள் நடக்கும். ஆமாம், பெரிய பெரிய கடைகளில் தான் நடக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. மனிதர்கள் அனைவரும் சமம். அண்ட் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நிறைய பேர் தப்பாக நினைச்சிட்டு இருக்கோம். பிகாம் படிச்சிருக்காங்க இங்கே எத்தனை பேர் வந்து நல்லா படிப்பீங்கள்ல, ஆனால் அங்கே வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மாசாக படிச்சிருக்கணும். ஸோ பிகாம் இன்னும் படித்தவங்க இருக்காங்களா? இருக்காங்க சார், ஆனால் மெப்பட் சைடில், பல்லாவரம் சைடில். என்ன படிச்சிருக்காங்க அவங்க? என் சித்தப்பா பசங்க வந்து அவனும் பிகாம் தான் நினைக்கிறேன். அவங்க பொண்ணோட பையன் கூட படிச்சிருக்கிறாங்க, அவர் என்ன படிச்சிருக்கான்னு தெரியாது. நீங்களும் வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் 7th நீங்கள் நிறுத்திங்கனாலும் இப்பவும் படிக்கலாம், கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? படிக்கலாம் சார். கல்யாணம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது எல்லாருக்குமே கல்யாணம் ஆகும். அது எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் படிப்பு தான் வந்து நம்மளை முன்னாடி கொண்டு போகும். நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்போ குழந்தை இருக்கா இல்லை யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ அந்த குழந்தை அப்படி அது எல்லாமே. ஆனால் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் இன்னும் வளர்க்கணும்னு நினைப்பீங்கல்ல. நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல 7 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா, அந்த 7 லட்ச ரூபாய் கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு கல்வி உதவும். படிப்பு வந்து நம்மளுக்கு என்றைக்குமே ஹெல்ப் பண்ணும். அது கஷ்டம் தான், எனக்கு புரியுது. நீங்கள் பண்ணுற வேலையும் வச்சுட்டு போய் பார்க்குறது கஷ்டம்னு நினைக்கிறீங்க. ஆனால் படிச்சிட்டிங்கன்னா நம்மளை எவனுமே கேள்வி கேட்க முடியாது. அவங்க வந்து வந்ததுலேருந்து அவங்க பிகாம் ஏன் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு பெருமை இருக்குது. அவங்க அதை பண்ணியிருக்காங்க, அதை வச்சு அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு தோணுது இல்லை? அது நம்ம எல்லாருக்குமே வரணும். என் பொண்ணு கூட நான் என்னன்னா, நான் வேலைக்கு போகல, நீ போய் காமிக்கணும், அதனால தான் நான் அவளை படிக்க வைக்கிறேன். இப்போ நான் படித்த படிப்பு அதோட இன்னும் நிறைய படிக்கணும் அவள். அதுக்கோசம் தான் நானும் எங்கள் வீட்டுக்காரு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்கள நம்ம படிக்க வைக்கணும். அந்த படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் பற்றி இல்லை சொல்லக்கூடாது, அவங்க என்ன சாதிக்கணும். நம்ம தான் சாதிக்க முடியல, நம்ம குழந்தைங்களுக்காவது சாதிக்க வைக்கணும். ஏன்னா சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் அந்த பாதியிலே நின்றுடுறாங்க, சில பேர் 6வதுலேயே நின்றுறாங்க, 5வதுலேயே நின்றுறாங்க, விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. படிப்பு தான் இருக்கணும். புரியுதோ புரியலையோ, இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, தமிழ்லையாவது படித்து வச்சுருக்கணும் இல்லையா? அப்படி படித்தாதான் நம்மளுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து மணி வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் படிக்க தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் கேள்வி கேட்க தெரியாது, நீ எடு, நான் கம்மி பண்ணி கம்மி பண்ணுறேன் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்க முன்னாடி காது கேட்குற மாதிரியே சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சார் நான் படிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் படிச்சிருக்கிறேன் சார், பிகாம் இருக்கும் அப்படின்னு சொன்னான்னா அந்த ரேட்டெல்லாம் கரெக்டாக சொல்லுவேன். அதுக்கு இவ்வளோ கம்மி இவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்ககிட்ட சொன்னோம், சாரிம்மா. அப்போ நம்ம படிப்புக்கு வரதில்லை மரியாதை, சாரின்னு சொல்கிறாங்களே, அந்த சாரி சொல்கிறதுக்கு எவ்வளோ நிறைய பேருக்கு வந்து இதுவாக இருக்கும். இல்லைங்க சொல்கிறது கரெக்டு. ஆனால் அது நம்மளுக்கு தெரியுதுல்ல, நம்மக்கிட்டே ஒருத்தர் இந்த மாதிரி சாரி சொல்கிறாங்களே, அந்த படிப்புக்கு வருது அந்த மதிப்பு. ஏன்னா எங்கள் மேம் எல்லாம் தப்பு செஞ்சால் தான் எங்கேயுமே பணிஞ்சு போகணும், தப்பு செய்யலைன்னா தைரியமாக கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம படிக்காமல் இதே தொழில் பண்ணிக்கின்னு இருந்தால் இந்த தொழிலை கூட நாங்கள் டெவலப் பண்ணணுன்னு தான் முயற்சி பண்ணுறோம். இல்லை அது கண்டிப்பாக பண்ணுவோம். எனக்கு வந்து மனிதர்களை வந்து மனிதர்களாக பார்க்கணும். இந்த நரிக்குறவர், அப்புறம் வந்து இது இது தேவர், இது கவுண்டர், இது செட்டியார், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு அது ஆனால் வந்து எவ்வளோ நடக்கும்னு தெரில நம்மளோட வாழ்நாளில். பட் என்னோட பயணம் வந்து என்றைக்குமே அதுதான். மனுஷனை வந்து நீ மனுஷனாக பாரு. இந்த சும்மா ஜாதியை வச்சு பிரித்து அதெல்லாம் இல்லாமல் மனிதனாக பார்த்து சக மனிதனாக ட்ரீட் பண்ணுறது தான் பேசிக் மனித மாண்பு, ரெஸ்பெக்ட், பேசிக் ஹியூமனிட்டி. அதுதான் அதை நோக்கி போகணுங்கிறதுக்கு தான் இந்த ஷோ கூட பண்ணுறது. அதுதான் நம்ம எல்லாரையும் நம்ம வந்து பேச வைக்கணும், எல்லாருக்குமே அந்த பிளாட்ஃபார்ம். படிப்பு தான் சார் எல்லாத்துக்குமே உதவும் சார். ஆக்சுவலி கிரேட் ஹேவிங் அ கான்வர்சேஷன் அண்ட் தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் எவ்வளோ தூரம் வந்தீங்க? கோட்டூர்புரம்ல இருந்து எதில் வந்தீங்க? எங்கள் ஆட்டோவில் வந்தால் நாங்கள் ஸ்கூட்டியில் வந்தோம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ ஸோ மச்.